டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழையால் விளைநிலங்களில் வெள்ளம் புகுந்தது. பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வரும் நிலையில் காலை முதலே பரவலாக பலத்த மழை பெய்தது. சம்பா மற்றும் குறுவை சாகுபடி செய்துள்ள நிலங்களில் மழை நீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பயிரினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு அடி 1.5 அடி இருக்குது. மழை தண்ணியை இப்போ ஒரு அடியை தாண்டிடுச்சு. இப்படியே தொடர் மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் இந்த அடுத்த இதே நாகப்பட்டினத்தை நோக்கி தான் புயல் வரும்னு சொல்கிறாங்க. இதில் சம்பாவும் முழுமை பாதிப்பு ஏற்பட்டுரும். சம்பாவுக்கான பிரிமியத்தை கட்டுறதாங்கிற ஒரு அச்ச நிலவி இருக்குது. கனமழையின் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழை பாதிப்புகள் குறித்து நாகை மாவட்ட ஆட்சியர் மாவட்டம் முழுவதும் பயணப்பட்டு ஆய்வு மேற்கொண்டார். கனமழை காரணமாக வேதாரண்யம் நகராட்சி 9வது வார்டு காந்திநகர் பகுதியில் 50க்கும் அதிக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. காந்திநகர் பகுதியில் உள்ள வடிகால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதால் மழை நீர் வழிய வழியின்றி குடியிருக்கும் வீடுகளை சூழ்ந்து 2 அடி உயரத்திற்கு மழை நீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. 2-4 மலையில முட்டிக்கு மேலே இருக்குது தண்ணி. ஒரு ஆட்டோவோ இல்லை ஒரு பைக்கோ ஏதாவது ஒன்று ஒரு கடையில் போய் சாமான் வாங்க முடியலை. ஒரு 150 குடும்பம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக 2 நாளாக ஃபுல்லாக வெள்ளப்பெருக்கு வந்து எங்களால் ஒன்றும் வெளில போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல, பொருள் வாங்க முடியல. இதுகுறித்து நகராட்சி ஆணையர் சித்ராவை தொடர்பு கொண்டு கேட்டபோது தண்ணீரை வடிய வைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளான பாம்பன், மண்டபம், ராமேஸ்வரம், மண்டபம் கேம்ப், மரைக்காயர்பட்டினம், வேதாளை, சீனியப்ப தர்கா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. மண்டபம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றிலும் மழை நீர் முழங்கால் அளவு தேங்கி உள்ளதால் நோயாளிகள் மருத்துவமனைக்குள் வர முடியாமலும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் உள்ளே வர முடியாமலும் கடும் இடையூறுக்கு ஆளாகியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் நள்ளிரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கத் தொடங்கியது. தூத்துக்குடி ராஜீவ்நகர் பகுதியில் மழைநீர் தேங்கியதோடு வீடுகளுக்கு உள்ளேயும் புகுந்தது. வீட்டிற்கு வெளியேயும் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி மக்கள் பெரும் அவதிக்குள்ளானார்கள். மழை 2 நாளாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வடிகால் வசதி போட்டு தண்ணி வெளியேறாமல் இருக்குது. பொதுமக்கள் வெளியே போக முடியல. இந்த ஏரியாவில் 60 வீடுகளுக்கு மேலே இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும், சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு வெளியெல்லாம் போக முடிய மாட்டேங்குது. ஒரு பால் வாங்க முடியல, கரண்ட் இல்லை. மேக்ஸிமம் இது அழுக்கு தண்ணியோடு கலந்து வர்றதுனால பிள்ளைகளை வெளியே விடவும் பயமாக இருக்குது. மழை பெஞ்ச தண்ணி வெளியேற்றவா கான் தண்ணி வெளியேற்றவாங்கிற சூழலில் தான் இருக்கும். அதிகாரிகள் யாரும் வந்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் எங்கள் ஏரியா கூட இன்னும் வந்து பார்க்கல. நாங்கள் கை குழந்தைங்களை வச்சுட்டு உள்ள வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ வீட்டுக்குள்ளே படுக்க கூட இடம் கிடையாது எங்களுக்கு. வீடு சுற்றி தண்ணி, கரண்ட் இல்லை. இப்போ வெளியில் இந்த கரையில் தான் உட்காந்துட்டு குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு இருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை முதலே பரவலாக மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை நகர்ப்பகுதிகள் ஆலங்குடி, கரம்பக்குடி, கந்தர்வக்கோட்டை, ஆதனக்கோட்டை, அறந்தாங்கி மற்றும் கடலோர பகுதிகளான கட்டுமாவடி, கோட்டைப்பட்டினம், மீமிசல், ஜெகதாப்பட்டினம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது.